இந்த வீடியோவிலேருந்து கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியாது. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப கூலாக இருக்குது, அதனால் என்னால் குடிக்க முடியாது. இதே மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது. இட்ஸ் டூ நாய்ஸி ஹியர். இதில் எப்படி டூ யூஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டோனில் தான் வரும். தெருவில் ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னா த ஸ்ட்ரீட் இஸ் டூ நாய்ஸி, அதனால் தூங்க முடியல. ஐ காண்ட் ஸ்லீப். தெருவில் ரொம்ப சத்தமாக இருந்தாலும் நான் தூங்குவேன்ப்பா அப்படின்னா டூவை எடுத்துகிட்டு வெரி யூஸ் பண்ணணும். த ஸ்ட்ரீட் இஸ் வெரி நாய்ஸி பட் ஐ கேன் ஸ்லீப். டூ யூஸ் பண்ணால் நெகட்டிவ் டோனில் யூஸ் பண்ணுவோம், ஐ கான் ஸ்லீப்னு. வெரி யூஸ் பண்ணால் பாசிட்டிவ் டோனில் யூஸ் பண்ணுவோம், ஐ கேன் ஸ்லீப். ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது, என்னால் எதையுமே பார்க்க முடியலை. இருட்டாக இருக்குன்னா டார்க், இருட்டுன்னா டார்க். த ரூம் இஸ் டூ டார்க், ஐ கான் சி எனிதிங். இதையும் அப்படின்னா எனிதிங். முடியலைன்னா நம்ம கேனாட் போடுவோம். இதில் டூ வந்திருக்கிறதுனால தான் நம்ம அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது பாசிட்டிவ் டோன் வருது, அதாவது த ரூம் இஸ் வெரி டார்க். டூ இருக்கிற இடத்துல வெரி யூஸ் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வெரி யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டோன் தான் வரும். பட் ஐ கேன் சி எவ்ரிதிங். த ரூம் இஸ் டூ டார்க். டூ யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும், ஐ கேனாட் சி எனிதிங். நாம் டூ எங்கே யூஸ் பண்ணுவோம், அதாவது ரொம்ப அதிகமாக அப்படிங்கிற நிலையை சொல்லும் போது தான் டூ யூஸ் பண்ணுவோம். அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் டூ டயர்டு, அதாவது அவன் ஓட முடியாத அளவுக்கு டயர்டாக இருக்கான். ரொம்ப சூடாக இருக்குன்னா குடிக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது, இட்ஸ் டூ ஹாட் ஸோ ஹீ காண்ட் ட்ரிங்க் இட். இப்போ சந்தோஷமாக இருக்கான்னா அது ஒரு பாசிட்டிவ் தான். ஹீ இஸ் டூ ஹாப்பின்னு போடக்கூடாது, ஹீ இஸ் வெரி ஹாப்பி அப்படின்னு தான் போடணும். டூ ஹாப்பின்னு போட்டால் அதுக்கப்புறம் நெகட்டிவ் டோனில் தான் வரும். நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னா பாசிட்டிவ், அதனால் ஹீ இஸ் டூ ஹாப்பின்னு வராது, ஹீ இஸ் வெரி ஹாப்பின்னு போடுவோம். ஸோ டூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கான், ஓட முடியாத அளவுக்கு டயர்டாக இருக்கான். இப்போ காஃபின்னா குடிக்க முடியாத அளவுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்னா டூ போட்டு யூஸ் பண்ணணும். வேறு நம்மளால் குடிக்க முடியும் அப்படின்னா வெரி ஹாட் அப்படின்னு போடணும். நான் டயர்டாக இருந்தாலும் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னா டூ போடக்கூடாது, வெரி டயர்ட்னு தான் போடணும். அவன் ரொம்ப கவலையாக இருக்கான், ஹி இஸ் டூ சேட். இந்த டூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த கவலையிலேருந்து மீள முடியாத அளவு. இப்போ அவன் ரொம்ப சேடாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னா ஹி இஸ் டூ சேடுன்னு போடுவோம். இப்போ அவன் கவலையாக இருந்தாலும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தான் அப்படின்னா ஹி இஸ் வெரி சேட். பீச்சில் கூட்டமாக இருக்குது, என்னால் அங்கே ஓய்வெடுக்க முடியாது. கடற்கரைனா பீச். கூட்டமாக அப்படின்னா கூட்டம்னா க்ரௌடு. கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம், பாசிட்டிவ்ஸில் சொல்கிறதுனால க்ரௌடடு. கடற்கரையில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா த பீச் இஸ் டூ க்ரௌடடு, என்னால் அங்கே ரிலாக்ஸ் பண்ண முடியாது, ஓய்வெடுக்கிற ரிலாக்ஸ். அங்கேனா தேர், ஐ காண்ட் ரிலாக்ஸ் தேர். த பீச் இஸ் டூ க்ரௌடட், ஐ காண்ட் ரிலாக்ஸ் தேர். நாய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, நான் அதுக்கு பக்கத்தில் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷில் ஆக்ரோஷமாக இருக்குன்னா அக்ரெசிவ். அக்ரெசிவ் அப்படின்னா அதாவது நம்ம மேலே ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி. நாய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னா த டாக் இஸ் டூ அக்ரெசிவ். நான் பயப்படுறேன்னா ஐ ஆம் அஃப்ரைடு. எதுக்கு, அதுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு. அதன் அருகில்னா நியர் இட். போவதற்குன்னா டு கோ, ஐ ஆம் அஃப்ரைட் டு கோ நியர் இட். த டாக் இஸ் டூ அக்ரெசிவ், ஐ ஆம் அஃப்ரைட் டு கோ நியர் இட். நீ ரொம்ப அழகாக இருக்க, யூ ஆர் டூ பியூட்டிஃபுல். இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது, இட்ஸ் டூ நாய்ஸி ஹியர். அவன் ரொம்ப வேகமாக ஓடுறான், ஹி ரன்ஸ் டூ ஃபாஸ்ட். நான் ரொம்ப சிரிச்சிட்டேன், ஐ லாஃப்ட் டூ மச். நீ ரொம்ப தூங்குற, யூ ஸ்லீப் டூ மச். இந்த பந்தயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது டஃப்பாக இருக்குது. திஸ் ரேஸ் இஸ் டூ டஃப். அவன் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுடைய வேலைனா ஹிஸ் ஒர்க். கஷ்டமாக இருக்குன்னா ஹார்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டூ ஹார்ட். ஹிஸ் ஒர்க் இஸ் டூ ஹார்ட். இந்த பைக் ரொம்ப பழசாக இருக்குது, திஸ் பைக் இஸ் டூ ஓல்டு. நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிற,
யூ டேக் டூ லாங். ரொம்ப நேரம்னா டூ லாங். நீ எடுத்துக்கிற யூ டேக். நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிறனா யூ டேக் டூ லாங். இந்த பந்து ரொம்ப பெருசு. திஸ் பால் இஸ் டூ பிக். அதாவது தூக்கி விளையாட முடியாத அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் அதில் டூ பிக்னு போடுவோம். இப்போ அந்த பந்து பெருசாக இருக்கு ஆனால் விளையாட முடியும் அப்படின்னா திஸ் பால் இஸ் வெரி பிக் அப்படின்னு போடலாம். நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க, அதாவது வேலை செய்ய முடியாத அளவுக்கு சோம்பேறியாக இருக்கன்னா யூ ஆர் டூ லேசி. சோம்பேறினா லேசி. இது ரொம்ப காரமாக இருக்குது. காரம்னா உரப்பாக இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்பைசி. இதில் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு காரமாக இருக்குனால தான் டூ ஸ்பைசின்னு யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் டூ ஸ்பைசி. எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அதாவது நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்மளுக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஐ ஃபீல் டூ கோல்டு. வெளியே போக முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணுறோம். ஐ ஃபீல் டூ கோல்டு. இந்த நாற்காலி ரொம்ப சின்னது. நாற்காலினா சேர். என்னால் வசதியாக உட்கார முடியாது. என்னால் உட்கார முடியாதுன்னா ஐ கான்ட் சிட். கேனாட்னா முடியாது. அண்ட் ஷார்ட் கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் காண்ட். வசதியாகனா கம்ஃபர்டபிளி. அதாவது கம்ஃபர்டபுளாக உட்காருறது அப்படின்னா பக்கத்தில் யாரும் இடிக்காமல் ஃப்ரீயாக உட்கார்றது தான் கம்ஃபர்டபுள். இப்போ சேர் சின்னதாக இருந்தால் நம்ம அதில் ஒழுங்காக உட்கார முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் சேர் சின்னதாக இருக்குது அதனால் என்னால் உட்கார முடியாது, வசதியாக உட்கார முடியாது. திஸ் சேர் இஸ் டூ ஸ்மால். ஐ கான்ட் சிட் கம்ஃபர்டபிளி. இதில் கம்ஃபர்டபிளினா அட்வெர்பாக வருது. இந்த பேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸோ என்னால் தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது. திஸ் பேக் இஸ் டூ ஹெவி. ஐ கான்ட் கேரி இட் அலோன். சுமந்துட்டு போகிறது தூக்கிட்டு போகிறதுனா கேரி. தனியானா அலோன். மூவி ரொம்ப நீளமாக இருக்குது, அதாவது த மூவி இஸ் டூ லாங். எனக்கு நேரம் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம். எதுக்கு பார்க்குறதுக்கு. ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் இட். த மூவி இஸ் டூ லாங். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் இட். அதாவது வெதர் ரொம்ப கோல்டாக இருக்குது, ஸோ என்னால் வெளியே போக முடியாது. த வெதர் இஸ் டூ கோல்டு. ஐ கான்ட் கோ அவுட் சைடு. அதாவது எக்ஸாமில் கொஸ்டின்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, அதனால் என்னால் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியாது. த கொஸ்டின்ஸ் ஆர் டூ ஹார்ட். ஐ won't பாஸ் த டெஸ்ட். வெளிநாட்டை தான் won'tன்னு போடுறோம். கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டமாக இருந்தாலும் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா இதில் டூ ஹார்ட் போடக்கூடாது, வெரி ஹார்ட்னா த கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஹார்ட். ஐ வில் பாஸ் த எக்ஸாம். கேள்விகள் கடினமாக இருந்தாலும் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன். ட்ரெஸ்ஸோட விலை வந்து ரொம்ப அதிகமாக அப்படின்னா த ட்ரெஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். விலை உயர்ந்ததுன்னா எக்ஸ்பென்சிவ். என்னால் அதை வாங்க முடியாது. ஐ கான்ட் அஃபோர்ட் இட். பொருளாதார சூழ்நிலை சொல்லும் போது அஃபோர்ட் யூஸ் பண்ணுவோம். அதான் ஐ கான்ட் அஃபோர்ட் இட். ரோடு வந்து ரொம்ப வழுக்குமா, ஸோ ஓட்ட முடியாது. த ரோட் இஸ் டூ ஸ்லிப்பரி. இட்ஸ் டேஞ்சரஸ் டு டிரைவ். இது ஆபத்தானதுன்னா இட்ஸ் டேஞ்சரஸ். எதுக்கு, ஓட்டுவதற்கு. டு டிரைவ். ஓட்டுவதற்கு ஆபத்தானதுன்னா இட்ஸ் டேஞ்சரஸ் டு டிரைவ். த ரோட் இஸ் டூ ஸ்லிப்பரி. இட்ஸ் டேஞ்சரஸ் டு டிரைவ். இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லிப்பரி. இது வந்து அட்ஜெக்டிவ்.